கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். 2008ஆம் ஆண்டில் இறைவா ஆல்பத்தில் உள்ள எல்லா பாடல்களும் கர்த்தர் கொடுத்து வழி நடத்தினார். என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்கிறேன். இறைவா 2 என்ற ஆல்பத்தை வெளியிடுவதற்கு நான் கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்த போது ஆண்டவர் ஒவ்வொரு பாடலாக எனக்கு கொடுத்து வந்தார். இந்த சமயத்தில் தான் என் தாயார் அதிக சுகவீனமாக இருந்தார். மருத்துவர்களிடம் பரிசோதித்த போது கேன்சர் என்று சொல்லிவிட்டார்கள். நான் மனமுடைந்து போனேன். ஒரு நாள் நான் காரில் சென்று கொண்டிருந்த போது கர்த்தர் ஒரு புதிய பாடலை கொடுத்தார். இந்த பாடல் என் தாயாருக்காக கர்த்தர் கொடுத்தார் என்று நான் நினைத்த போது ஆண்டவர் என்னிடம் சொன்னது என்னவென்றால், உன் தாயாரை போல வியாதியினாலும் பிரச்சனைகளினாலும் போராட்டங்களினாலும் கவலைகள் கஷ்டங்கள் மத்தியில் மனமுடைந்து வாழ்கிறவர்களுக்கு இந்த பாடல் சுகத்தையும் ஆறுதலையும் கொண்டு வரும் என்றார். இது மட்டுமல்ல, உன் தாயாருடைய மரணம் உன் ஊழிய பாதையின் தொடக்கம் என்று சொன்னார். இன்று என் தாயார் என்னோடு இல்லை. ஆனால் கர்த்தர் கொடுத்த இந்த பாடலை உங்கள் முன் வைக்கிறேன். கர்த்தரை விசுவாசியுங்கள், சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நானே உன் பரிகாரி என்றவரே, நாளெல்லாம் சுகம் தந்து நடத்துவீரே. நானே உன் பரிகாரி என்றவரே, நாளெல்லாம் சுகம் தந்து நடத்துவீரே. சுகம் தரும் தெய்வம் நீரே, யெகோவா ராஃபா. சுகம் தரும் தெய்வம் நீரே, நானே உன் பரிகாரி என்றவரே. நாளெல்லாம் சுகம் தந்து நடத்துவீரே. ஆறுதலின் தெய்வம் நீரே, வியாதியின் நேரத்தில் சுகப்படுத்தும் மருத்துவரே. துயரங்கள் நெருக்கையில் ஆறுதலின் தெய்வம் நீரே, வியாதியின் நேரத்தில் சுகப்படுத்தும் மருத்துவரே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம் நீரே, யெகோவா ராஃபா. சுகம் தரும் தெய்வம் நீரே, நானே உன் பரிகாரி என்றவரே. நாளெல்லாம் சுகம் தந்து நடத்துவீரே. அழுத்தையில் சுமை தாங்கும் தெய்வம் நீரே, சஞ்சலத்தால் கசங்கையில்
இளைப்பாறுதல் தருபவரே, மனபாரங்கள் அழுத்தையில் சுமை தாங்கும் தெய்வம் நீரே, சஞ்சலத்தால் கசங்கையில் இளைப்பாறுதல் தருபவரே, யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம் நீரே, யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம் நீரே, நானே உன் பரிகாரி என்றவரே, நாளெல்லாம் சுகம் தந்து நடத்துவீரே, நானே உன் பரிகாரி என்றவரே, நாளெல்லாம் சுகம் தந்து நடத்துவீரே.